இயேசுவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவரிடமிருந்து அமைதியையும் ஒளியையும் நமது வாழ்வு பயணத்திற்கு தேவையான வலிமையையும் பெற முடியும். ஆண்டவரின் பிரசன்னம் அனைத்தையும் மாற்றுகிறது என்றும், எத்தகைய சூழலிலும் அஞ்சாமல் நம் பார்வையை இயேசுவிடமிருந்து விலக்காமல் இருப்பது அவசியம் என்றும் திருத்தந்தை லியோ அவர்கள் வலியுறுத்தினார். தண்ணீர் மீது இயேசு நடந்து வருவதை கண்ட சீடர்கள் அச்சமடைந்த போது இயேசு அவர்களிடம், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று கூறியதை எடுத்து காட்டிய திருத்தந்தை பேதுரு இயேசுவை நோக்கி தண்ணீரில் நடக்கத் தொடங்கியதையும், பின்னர் அச்சமடைந்து மூழ்கிய போது இயேசு அவரை காப்பாற்றியதையும் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வு சீடர்களின் இதயத்திலிருந்து நீர் உண்மையாகவே இறைமகன் என்ற நம்பிக்கை அறிக்கையை வெளிக்கொணர்ந்ததாக குறிப்பிட்ட திருத்தந்தை, புயலுக்கு மத்தியில் சீடர்கள் இயேசுவின் அமைதியை அனுபவித்ததைப் போல நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்க்கையின் சவால்களுக்கு நடுவிலும் கிறிஸ்துவின் அமைதியை பெற முடியும் என்று எடுத்து காட்டினார். மேலும் இந்த நிகழ்விலிருந்து 2 சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை, முதலாவது, வெற்றியை எதிர்கொள்ளும் போது பெருமை கொள்ளக்கூடாது என்றும், இரண்டாவது, பிரச்சனைகளுக்கு முன் உதவியற்றவர்களாக உணரும் போதும் நமது முயற்சிகள் பின்னடைவை ஏற்படுத்துவதாக தோன்றும் போதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். எந்த சூழ்நிலையிலும் இயேசு நம்மை கைவிடுவதில்லை என்று கூறிய திருத்தந்தை, இறைவேண்டல், திருவருட்சாதனங்கள் மற்றும் இறைவார்த்தையை கேட்பதன் வழியாக இயேசுவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவரிடமிருந்து அமைதியையும் ஒளியையும் நமது வாழ்வு பயணத்திற்கு தேவையான வலிமையையும் பெற முடியும் என்று எடுத்துரைத்தார்.